பிரான்ஸ் பாராளுமன்ற வளாகத்திலே பிரான்ஸ் பாராளுமன்றத்தினுடைய தமிழர் விவகாரங்களுக்கான உபகுழுவினுடைய அழைப்பின் பேரிலே போர் முடிந்து 10 ஆண்டுகளிலே இலங்கை தமிழர்களுடைய நிலவரம் என்ற தலைப்பிலே இடம்பெற்ற கருத்தரங்கிலே உரையாற்றியிருந்தேன். குறிப்பாக போர் முடிந்து 10 ஆண்டுகளிலே பொறுப்புக்கூறல், நிறைமாறு கால நீதி மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயங்கள், காணி விடுவிப்பு தொடர்பான விடயங்கள், கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்பான விடயங்கள் தொடர்பாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றேன். குறிப்பாக கடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரிலே கலந்து கொண்ட போது தமிழர் தரப்பு பேரவையினுடைய உறுப்பு நாடுகளினுடைய தலைநகரங்களுக்கு சென்று அந்த நாடுகளினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு சரியான முறையிலே ஒரு புரிதலை ஏற்படுத்துவதன் ஊடாக எதிர்காலத்திலே மனித உரிமை பேரவை போன்ற சர்வதேச அமைப்புகளிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் தமிழர் தரப்புக்கு சார்பாக இருக்கக்கூடிய வகையிலே வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற வகையிலே இன்று பிரான்ஸ் பாராளுமன்றத்திலே நடைபெற்ற இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இவ்வாறான கூட்டத்தொடர்களை ஏனைய நாடுகளிலும் செய்வதன் ஊடாக அந்த நாடுகளிலே எங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனைகளை சரியான முறையிலே கொண்டு சென்று அது தமிழர் தரப்புக்கு சார்பான தீர்மானங்களை எதிர்காலத்தில் எடுப்பதற்கு வழிவகுக்கும் என்று நான் நம்புகின்றேன். இவ்வாறான சந்திப்புகளை ஏனைய நாடுகளில் நீங்கள் மேற்கொள்வதற்கு இன்னும் உங்களுக்கு அந்த புலம்பெயர்ந்த சமூகம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? நிச்சயமாக புலம்பெயர்ந்த சமூகம் தமிழர்களினுடைய விடயத்திலே ஒரே குரலாக நின்று தமிழர்கள் வாழுகின்ற நாடுகளில் எல்லாம் இந்த விடயத்தினை சர்வதேச மயப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. உலகின் பல பாகங்களிலும் இருக்கக்கூடிய தமிழமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரே குரலிலே எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கு உரத்து சொல்லக்கூடிய வகையிலே ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபையிலே சகல நாடுகளும் ஒன்றிணைந்து தான் அங்கே சில வேண்டுகோள்களை விடுக்கின்றன இலங்கை அரசாங்கத்துக்கு. ஆனால் அந்த வேண்டுகோள்களை அந்த இலங்கை அரசாங்கம் செவிமடுப்பதாக இதுவரைக்கும் ஒன்று நடைபெறவில்லை. அவ்வாறு இருக்கையில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இவ்வாறான பிரதிநிதிகளை சென்று இவ்வாறான சம்பவங்களை தமிழ் மக்களூடாக எடுத்துரைப்பதன் மூலம் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு இறுக்கமான ஒரு வேண்டுகோளை விடுக்க முடிகின்றதா உங்களால்? நிச்சயமாக மனித உரிமை பேரவையிலும் சரி ஏனைய சர்வதேச அமைப்புகள் வாயிலாகவும் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்படுகின்ற அழுத்தம் போதுமானதாக இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. போர் முடிந்து 10 ஆண்டுகளிலே நாங்கள் அடைந்தது வெறுமனே ஒன்றுமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதனை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் கூட மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆங்கிலத்தில் சொல்லுகின்றார், virtually no progress has been made என்று சொல்லுவதனூடாக எந்த விதமான முன்னேற்றங்களும் பொறுப்புக்கூறலில் இடம்பெறவில்லை என்பதனை ஆணையாளர் சொல்லுவதனூடாக சர்வதேசம் இன்னும் இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பது தேவையானது அல்லது மேலதிகமான அழுத்தங்கள் அல்லது மாற்று வழிகளை பிரயோகிப்பதன் ஊடாகவே எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அண்மையிலே உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து இலங்கையிலே இடம்பெற இருக்கின்ற மரண தண்டனை தொடர்பாக ஒரு அறிக்கையை விட்டிருந்தது. மரண தண்டனையை தற்பொழுதுக்கு அதை நிறுத்தி வைக்குமாறு. ஆனால் அதனை சட்டம் செய்யமடுக்காமல் இலங்கை அரசாங்கம் அதை நாங்கள் செய்து விடுவோம் என்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக சர்வதேசத்தின் வேண்டுகோள்களை இலங்கை அரசாங்கம் எவ்வாறு செய்யமடுக்கிறது என்பதை எவ்வாறு நீங்கள் கருதுகின்றீர்கள்? தமிழர் தரப்பை மட்டுமல்ல சர்வதேசத்தையும் மதிக்காது, அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்காது இலங்கை எப்பொழுதும் தான் தோன்றித்தனமான முடிவுகளை எடுத்து வந்திருக்கின்றது. உலகமே திரண்டு எதிர்க்கின்ற ஒரு மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே இலங்கையினுடைய ஜனாதிபதி கொண்டிருக்கின்ற வேணவா இலங்கை பிரச்சனையை தமிழர்களுடைய தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உலகமே அழுத்தங்களை கொடுக்கின்ற போது அதனை கேட்க வேண்டும் என்கின்ற என்றும் இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு வராதது எங்களுடைய துரதிர்ஷ்டவசமே. நீங்கள் அண்மையில் ஐக்கிய நாடு சபையில் சென்று பல கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். தற்பொழுது இலங்கையிலேயே ஆங்காங்கே இனப்பிரச்சனை சற்று தாமதித்தாலும் மத பிரச்சனைகள் ஆங்காங்கே உருவெடுத்திருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே மிக அண்மையிலேயே பௌத்தம் சார்ந்த சில சடங்குகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அங்கே வந்து இது சம்பந்தமான பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. இவ்வாறு இருக்கையில் எதிர்காலத்திலே இலங்கையிலே மத பிரச்சனைகள் உருவாகுவதற்கான ஏதுவான காரணங்கள் உள்ளதா என்பதை நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக அவ்வாறான ஒரு சம்பவங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் தமிழர் தரப்பு இந்த விடயத்திலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். மத ரீதியாக எங்களுடைய தமிழர் தாயகத்திலே நாங்கள் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும்.
ஆனால் இந்த மதங்களுடைய ஒற்றுமையை குலைப்பதனூடாக அங்கு ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி பௌத்த மதத்தினை எங்களுடைய இடங்களிலே பரவலாக்குவதனையும் விரிவுபடுத்துவதனையும் மறைமுக நோக்கமாக கொண்டு செயற்படுகின்ற அரசுக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் தமிழர்கள் என்ற ரீதியிலே ஒற்றுமையாக செயற்பட வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். இறுதியாக ஒரு கேள்வி. இன்று இந்த இடத்திலே இந்த பிரான்ஸ் பார்லமெண்டத்திலே இவ்வாறான ஒரு ஒரு முயற்சி எடுத்து இவ்வாறான சந்திப்புகள் இடம்பெற்றது. இந்த சந்திப்புகள் மூலம் இலங்கை தமிழ் மக்களுக்கு எவ்வாறான நன்மை கிடைக்கும் என்பதனை நீங்கள் உணர்கின்றீர்கள்? நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் வெறுமனே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே போகின்றோம். இறுதி நேரத்திலே சில உரைகளை ஆற்றுகின்றோம். அதனூடாக உறுப்பு நாடுகளுடைய தீர்மானங்களை மாற்றியமைக்கலாம் என்று நம்புவது மிகவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். நாங்கள் அந்தந்த நாடுகளினுடைய தலைநகரங்களுக்கு சென்று நாடுகளினுடைய வெளிவிவகார பிரதிநிதிகளை சந்திப்பதனூடாக அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையிலே விளங்கப்படுத்தி அதனூடாக அவர்களுடைய மனச்சாட்சியை சீண்டி அந்த மனச்சாட்சியினுடைய சீண்டல் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தமாக மாறுகின்ற போது அது எங்களுக்கு நல்ல தீர்வுகளை தரும் என்று நான் நம்புகின்றேன். மக்களை நாங்கள் சந்தித்து இது தொடர்பான விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறோம். இந்த